அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்ன ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் வளமோடு வாழணும். அதுக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னா, இந்த ஜோதிடம் ஒரு சிறப்பான ஒரு தகவல். எல்லா மக்களுக்கும் பலனுள்ள தகவலில் ஒரு பலனுள்ள தகவலை ஆதிகால பரிகாரம்னு இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். பாருங்கள், இது ஆதிகால பரிகாரங்கள்னு மிகப்பெரிய புத்தகம், ஒரு ஏ4 சைஸு. இந்த புத்தகத்தை உங்களுக்கு இது இல்லாமல் விஸ்வாமுத்தருடைய ஆதிகால விஸ்வாமுத்தருடைய அந்த தகடு இது நம்ம செஞ்சு இழந்த சக்தி எல்லாம் மீட்டெடுக்க திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் ராமருக்கே பரிகாரம் பண்ண ஸ்தலம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த விஷயத்தை இந்த உலகத்துக்காக கொண்டு வந்திருக்கேன். அதைய முதல் முறையாக இந்த 2026 இந்த விஸ்வாமுத்திர உலகத்துக்கு அரங்கேற்றம் செஞ்சு அதை ஒரு சிறப்பான முறையில் கொண்டு வந்திருக்கேன். அப்போது இதில் என்னென்னா, இந்த விஸ்வாமுத்திரர் இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர் தான் விஸ்வாமுத்திரர். இந்த விஸ்வாமுத்திரருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைக்கி 8ஆம் தேதி 1வது மாதம் 2026 ஒரு 3 மணி அளவில் இந்த பதிவை இந்த உலகத்துக்கு இன்றைக்கி அரங்கேற்றம் செய்கிறேன். இதில் முக்கியமான விஸ்வாமுத்தருடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் நிறைவாகட்டும். இப்போது இந்த நம்பர் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கூப்பிட்றீங்க. 9655715555 9655715555 இந்த நம்பர் இப்போ லைவில் இருக்குது. அதே போல் 9361388202 வள்ளுவர் வாக்கு ஜோதிடம். இது பாரம்பரியமாக இந்த ஜோதிடத்துறையில் நம்ம இருந்து இன்றைக்கி 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாவலை எழுதி இன்றைக்கி 47 வருஷம் ஆகுது. 40 ஆண்டு காலம் இந்த ஜோதிடத்துறைக்காக உழைச்சி இன்றைக்கி எல்லா மக்களும் பலனடைங்கிறதுக்காக ஒரு சேவையாக எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. சாய்ராமுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலக மக்கள் எல்லாரும் நோய் இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வளமுடன் நலமுடன் வாழட்டும். சுபமாரிமுத்துவின் நேரலை எல்லா மக்களும் எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, தேனியிலிருந்து பேசுகிறேங்க. தேனியிலிருந்து சொல்லுங்க ஐயா. ஐயா கிட்ட ஒரு சின்ன தகவல் தாங்க. உங்களோட கேள்வி சொல்லுங்க ஐயா. திருமணம் பற்றி தாங்க. திருமணத்தை பற்றி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. துலாராசி சித்த நட்சத்திரம், சிம்ம லக்னம். துலாராசி சிம்ம லக்னம். 4 3 7 கரெக்டாக 7ஆம் நம்பர் தான் விழுகுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்துறையில் கரெக்டாக 7ஆம் நம்பர் தான் வருது. துலாராசி சிம்ம லக்னம். ஐயா, மதுரையில் ஒத்தக்கடை நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. 5 விளக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. எல்லாமே சரியாயிரும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. கோயிலுக்கு தேங்காவில் உடைக்கூடாது. கோயிலுக்கு போகலாம் இல்லையா? ஐயா, இது ஒத்தக்கடை நரசிம்மர் மலையில் இல்லைங்க, கீழே தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த கோவிலில் மட்டும் சாமி மட்டும் போடுங்க, சாமி மட்டும் கும்பிடுங்க ஐயா, போதும். சரிங்களா? நன்றி ஐயா, வணக்கங்க. ஓகே. ஹலோ ஹலோ அம்மா வணக்கம், சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. 10/11/99. சரி. 9:44 PM. இல்லை, 10/11/94ங்களா? 99 டைம் சொல்லுங்கள். 9:44 PM. சரிங்கம்மா. 9:44. எந்த ஊருங்க? சேலம் சார். ஓகே.
என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? சார் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இந்த வருஷம் வந்து இது கோர்ட்டு கேஸ் பதிவாகும் வேலைங்கிறாங்க. இவர் பாட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு. சரிங்கம்மா. அது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறாங்க. சரி. அம்மா பரமக்குடி யமனேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பரமக்குடிங்களா சார்? ஆமாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்கம்மா. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி தானே அவங்க? ஆமாங்க சார். ஆமாம், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மிதுன லக்னம். பரமக்குடி யமனேஸ்வர கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா, சரியாயிரும். ஓகே சார். நன்றிம்மா, வணக்கங்க. ஓகே. ஓகே. ஹலோ. ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்கார் பேர் ஜெயபாண்டியன். சரிங்க, கேள்விம்மா. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துங்க. இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்கலான்ட்டு. ஐயா பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஜாதகம் கேட்குறதெல்லாம் வந்து பொதுவாக பார்த்துங்க. இது வந்து நேரலை. நம்மளுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தரை பற்றி பேசுனா அரை மணி நேரம் போயிடும். அதனால் எப்படி இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு தீர்வு என்ன, பிரச்சனை சொன்னால் தீர்வு கொடுக்கலாம். ஒரு கோயில் பரிகாரம் கொடுக்கலாம், ஒரு குளியல் பரிகாரம் கொடுக்கலாம். அதனால் வந்து ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு கோல்டன் ரூல் அப்படி வச்சுக்கோங்க. கோல்டன் ரூல் அப்படின்னு என்ன? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் உங்களோடதில் ஃபில்டர் பண்ணி நச்சுன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அது கரெக்டான ஒரு தெய்வத்தை பிடிச்சி கொடுக்குறேன், அங்கே போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்கள். ஐயா கேட்குதுங்களா? அருண், சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா? இல்லை, கேள்வி என்னங்க ஐயா? ஐயா இது பிரசன்னம் தான் போடுற மெயினாக. கேள்வி என்னங்க? சரிங்க. உங்கள் நட்சத்திரம் என்னங்க ஐயா? 4 நம்பர் ராகுவோட ஆதிக்கம் தான் வருது. கரெக்டு தாங்க ஐயா. ஐயா மறுபடியும் இடமாற்றம் காமிக்குதுங்க. சரி 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 சரி, இடமாற்றம் காமிக்குதுங்க ஐயா. வைகாசி, அதாவது வந்து ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு. ஆமாம், நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா ஐயா? ஐயா நீங்கள் ஏப்ரல் மேல ஒரு இடமாற்றம் இருக்குதுங்கன்னு சொல்லுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போதைக்கு நீங்கள் படிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குதுங்க. நன்றி ஐயா. ஹலோ. வணக்கம் ஐயா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. என்ன கேள்விங்க ஐயா? சரிங்க ஐயா. இப்போ நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. 3, 6, 8. ஆமாங்க ஐயா. இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணுங்க ஐயா. 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆகணும். ஆமாங்க ஐயா. குலதெய்வம் கோயிலில் ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணுங்கண்ணா. அந்த சாமிக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க ஐயா, ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? சரி, நன்றி நன்றி நன்றி. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. தொழில் முன்னேற்றங்க ஐயா. சரிங்க ஐயா. என்ன நட்சத்திரங்க நீங்கள்?
உத்திரட்டாதி 4 மீன ராசிங்களா ஐயா? மீனராசி. 19 பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஐயா. 19 பசுமாட்டுக்கு. சிவனுடைய வாகனமே நந்தி தானே. 19 பசுமாட்டுக்கு ஒரு வாரமும் ஒரு பசுமாட்டுக்கு இல்லை 19 கோமாதா பூஜை பூஜை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பூஜை நடத்துகிறாங்க இல்லைங்களா, 19 பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த பசியார சாப்பிட்டு அதை வாழ்த்தும் போது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயம் இருக்கு. ஒரே நாள் ஐயா, ஒரே நாளும் கொடுக்கலாம் ஐயா. தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி இது அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கலாங்களே. அப்படி பண்ணுங்க. சரி சரி சரி. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10 சொல்லுங்கள். 10/5. டைமுங்கம்மா 1 மணி இல்லை 1 மணி 10 மணி 1 மணி 10 நிமிஷங்களா? எந்த ஊருங்க? சென்னை. ஆ 10 மே 1998. சித்திரை நட்சத்திரங்களாம்மா? சித்திரை நட்சத்திரம் ராசி வந்து சித்திரை நட்சத்திரம் துலா ராசி கும்பலக்கணம் கரெக்டுங்களாம்மா? 27 வருஷம் 7 மாதம் 28 நாள் நடக்குது. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசை நடக்குது. என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? சுக்கிரன் புத்தி நடக்குது 2024 முடக்கு தோசம் 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. கல்யாண பேச்சு எடுத்துருந்தே பிரச்சனையாக இருக்குதுங்களாம்மா? அதாம்மா, கல்யாண பேச்சை எடுத்ததுலேருந்தே மன உளைச்சலாக இருப்பீங்க பாருங்க. 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுங்க. திருவேல்குடி எழுதிக்கங்க. திருவேல்குடி சிவன். திருவேல்குடி சிவனுடைய ஆலயம் திருமணஞ்சேரி பக்கத்தில் இருக்குதுங்க. திருவேல்குடி. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும். உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிருக்குமா? திருவேல்குடி சிவன் அது வந்து திருமணஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாருங்கம்மா. இதில் 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. முதல்ல நீங்கள் அதை தெரியாமையே இருக்கீங்க. அதை நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள். என்னம்மா? அதனால தான் அந்த பொண்ணுக்கு இந்த முடக்கு தோஷ கோயிலே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நன்றிம்மா. நன்றிம்மா. ஓகே. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். என்ன ஆகணுங்க? யாருக்குமா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 16/7/1999. டைமு 10 to எந்த ஊரில் பிறந்தீங்க? அது கோவை மாவட்டம் இல்லைங்களா? மக நட்சத்திரம் சிம்மராசி சிம்ம லக்கணமாமா? லக்கணத்தில் மாந்தி இருக்குது பாருங்க. லக்கணத்தில் மாந்தி விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வாங்கம்மா. விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வந்த கல்யாணம் நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த 2 கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கம்மா. இந்த 2026 உங்களுக்கு மங்களையும் முடிஞ்சிடும். மக நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. பிறக்கும்போது வயசு உங்களுக்கு 27 வயசு ஆச்சு. கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சூரியன் வந்து இப்போ 2027 வரைக்கும் இருக்குது.
உங்களுடைய லக்னாதிபதியுடைய திசை தான் நடக்குது, லக்கணத்தில் மாந்தி இருக்குது. சரிங்களா? சரிங்க. தெருநாய்க்கு கரிசோறு வைங்க. ஓகே ஓகேங்க. அதை வச்சுட்டு விஸ்வாமித்திர கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 7ஆம் இடம் அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம் வந்து 10ஆம் இடம் தான் உங்களுக்கு முடக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 2026 மேரேஜ் முடிச்சிருங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம். சென்னையிலேருந்து பேசுகிறோம். லைவ் இன்னும் போயிட்டு இருக்கா சார்? ஆமாம், லைவில் தான் இருக்கீங்கம்மா, சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே சார். சார் டேட் ஆஃப் பர்த் 21 செப்டம்பர் 1987. கொஞ்சம் தமிழில் சொல்கிறீங்களா? 21 செப்டம்பர் ஆ 1987. சரிங்கம்மா. இது வந்து டேட் ஆஃப் பர்த், ஆனா ரெஜிஸ்டர்ல வேற, சர்டிபிகேட்ல வேற. அது வேண்டாங்கம்மா, டைம் மட்டும் சொல்லுங்கள். அதான் இது ஜாப் போயிடுச்சு சார். எப்போ கிடைக்கும்? ஆமாம், டைம் சொல்லுங்கள். டைம் 9:44 PM. எந்த ஊருங்கம்மா? சென்னை. பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ சென்னையில இருக்கோம். மக நட்சத்திர சிம்மராசிங்களாம்மா? இல்ல, பூர நட்சத்திரம் சார். டைம் மாற்றி 21/9/1987 9:44 தானே சொன்னீங்க? 9:44 AM நினைக்கிறேன் சார். AM PM சரியா? அம்மா, பிஎம் போட்டிங்கன்னா PM ஈவினிங் டைம். பிஎம் போட்டால் மக நட்சத்திரமா? ஆனா பூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 10:54 இருக்குமா? ஓ, பூரம் தான் சொல்லிருக்காங்க. இல்லனால பூரம் தான் ரிஷப லக்னம் சொன்னாங்க. ஒரு நிமிஷம். டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணுங்கம்மா. இல்ல 9:54 போட்டு பாருங்க சார். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு லைவுக்கு வாங்கம்மா. ரொம்ப டைம் எடுக்குதுல்ல. பூர நட்சத்திரம் காமிக்குது, நீங்கள் ரிஷப லக்னம் சொல்கிறீங்க. எத்தனை மணின்னு தெரியலையே. கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்க லைனில் வரையிலா? இல்லை, 9:45 மகம் வருதுங்கம்மா. பூர வரல, சென்னை அச்சம்சம் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க, மறுபடியும் லைனில் வாங்க. நான் லைன் கொடுக்குறேன், வாங்க. வாங்க. ஹலோ வணக்கம் ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? ரவிச்சந்திரன் பவானி, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, என்ன கேள்விங்க ஐயா? சரி. உங்கள் நட்சத்திரம் என்னங்க ஐயா? 2, 4, 6. கடன், நோய், வழக்கு, நீண்ட கால பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஐயா? அப்படி தானுங்களா ஐயா? அப்படி தானுங்களா? கடன், நோய், வழக்கு, நீண்ட கால பிரச்சனை, கரெக்டுங்களா ஐயா? ஆமாம், இது ஓடித்தான் இருக்குதுங்க. ஜாதக ரீதியாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஆமாம், இதுக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க ஐயா? ஐயா, நீங்கள் காசி போயிட்டு வாங்க ஐயா. உங்கள் ஜாதகமே பிரச்சனை உள்ள ஜாதகம் தாங்க ஐயா. நீங்கள் காசி போயிட்டு வாங்க, ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. இந்த 2026 காசியில் போயிங்க ஐயா. ஒரு ஆதரவற்ற பிரேதம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு விறகு வாங்கி கொடுத்து, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி பண்ணி, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பிண்டமெல்லாம் கொடுத்து, முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்து, அந்த கங்காதேவியில் குளிச்சுட்டு சிவனை பார்த்துட்டு, அந்த அனுமார், ஆஞ்சநேயர், காலபைரவரெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஐயா. ஒரு சேஞ்சஸ் இருக்குது 2026.
கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா ஐயா? நன்றி. நீங்கள் வாங்க ஐயா, ஜாதகம் வந்து இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க. நீங்கள் ஜாதகம் தனியாக பாருங்க ஐயா. நீங்கள் லைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, இல்லாட்டி அதை நான் இது அப்புறமேதிக்கு போடுங்க. வணக்கம். சரி. ஒரு பிரசன்னத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். பிரசன்னம். பிரதீப் லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி போட்டிருக்கேன். பிரதீப் ஒருத்தர் போட்டிருக்காருயா. குலதெய்வம் வந்து அம்மனுங்க அவரு. பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ்ல ஒரு தடையா இருக்கு, என்ன பண்றது? 2, 4, 6, 7 பிசினஸ் ரொம்ப தடையா இருக்குது இல்லைங்களா ஐயா? பிரசனத்தை பற்றி. ஐயா அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. அவர் ஜாதகத்தில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது. பிரசனப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முடக்கு தோஷம் இருக்குதுங்க. ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது. இந்த முடக்கு இருக்கிறனால தான் அவருக்கு அந்த பிரச்சனை. அதனால் இப்போ என்னென்னா, ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளித்து 22 கணம் தேத்தை ஊற்றி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகுன்னு சொல்லுதுங்க. சூப்பர் சூப்பர். பிரதீப் உங்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு ஐயா. ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் சூப்பர் சாட் ஆப்ஷன் ஐயா ஒரு கேள்வி போடுங்க ஐயா. நிதி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. சரி. 29/9/95 போடணுங்களா? சொல்லுங்க. 29/9/95 5:15 AM. சரிங்க ஐயா. டைமுங்க ஐயா? திருப்பூர்ல பிறந்திருக்காங்க ஐயா. அது இப்படி திருப்பி போடுங்க. கேள்வி வந்து என்னன்னா, என்ன கேள்விங்க ஐயா? குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதுதான் கேள்வி. உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல குழந்தை பாக்கியங்களா ஐயா? அனுச நட்சத்திரமா கேளுங்க ஐயா. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி 8ஆம் இடம் முடக்கு. அவர் ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம் இருக்குது இல்லைங்களா? 3, 6, 7 ஆமாங்க ஐயா. புத்திர தோஷம் இருக்குது. 2026 இவங்களுக்கு குழந்தை கிடச்சிருங்க ஐயா. தென்குடி திட்டை ராஜகுரு. தென்குடி திட்டை ராஜகுரு அந்த கோவிலுக்கு அவர் போயிட்டு வந்தாருன்னா சரியாயிருன்னு சொல்லுதுங்க. ஆமாம். நன்றி ஐயா. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. தமிழில் சொல்லுங்க. 7, 8 86ங்களாம்மா? 86 96 அப்புறங்கம்மா 6 தமிழில் சார். எல்லாருமே கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். எல்லாருமே தமிழில் சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல தமிழில் தெளிவாக பேசுங்க. ஹலோ அப்படி சொல்லுங்களேன் சார். நம்ம தாய் மண் ஆதிகால பரிகாரம். அதனால் நீங்கள் எல்லோரும் ஆமாம், அதாவது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, எத்தனை தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம எத்தனை மொழிகள் கற்றுக்கிட்டாலும் கூட நாம் இந்த தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு நம்ம வரும்போது அம்மானு கற்றுனோம், அதை மம்மின்னு மாற்றிட்டோம். அதனால் என்னை பொறுத்தளவு லைவில் வரவங்க எல்லோரும் இங்கிலீஷில் சொல்லும்போது சிலது புரியுது, சிலது புரியலை. இருந்தாலும் நீங்கள் தமிழில் அழகாக பேசுனீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு அழகாக உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு கோயில், ஒரு பதில், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் இது நடக்கும். நீங்கள் இதை எல்லா லைவுக்கும் நீங்கள் தமிழில் கேளுங்க. நன்றி அம்மா. அம்மா சொல்லுங்கள். அம்மா சொல்லுங்கள். 6-15ங்களா? எந்த ஊரில் பிறந்தாங்க? ஆந்திரா. ஓகே. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி கடகலக்கணம். கரெக்டு தானுங்கம்மா? என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஓகே. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி கடகலக்கணம். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு. தொழில்ஸ்தானமே முடக்கில் உட்கார்ந்துருக்குது. எப்படி செட் ஆகும்? பழனி முருகர் ராஜமுருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்க. பழனி ராஜமுருகர் ராஜ அலங்காரம். இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கம்மா, ரொம்ப நல்ல மாற்றம் வரும். சரிங்களா? வணக்கம்மா. சரி. ஓகே.
ஐயா chat வருங்க. ஐயா நிறைய பேர் வந்து ஐயா உங்க நிகழ்ச்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சொல்லிட்டு ஓகே. கிட்டத்தட்ட 600 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஐயாவோட வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா உங்க கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப நிதானமா டேட் ஆஃப் பர்த் போட்டு ஐயா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா பொற்குமார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஐயா. சரிங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 22/4/97ங்க. 22/4/97 டைம் 1:10 AM யா. 1:10 AM. எந்த ஊருங்கம்மா ஐயா? ஆம்பூர்யா. கேள்வி என்னன்னா, சரி, இவர் அடுத்த மாசம் வந்து டிஎன்இபி இபில வந்து எக்ஸாம் எழுதுறாரு, கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே. அடுத்த மாசம் ரிசல்ட் வர போகுதுங்க. அது நல்ல ஐயா அவருக்கு வந்து சித்திரை நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி மகர லக்னம் கரெக்டுங்களா ஐயா? பரிகாரம் வந்து பிரதியப்பர் தஞ்சாவூர். அதாவது பிரதியப்பர் தஞ்சாவூர் கோயிலில் போய் 5 விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. ஜாதகத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை பண்ணிட்டு வாங்க. அவருக்கு வந்து வரக்கூடிய அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு இவருக்கு பாசிட்டிவாக இருக்கும். நன்றி ஐயா. சரிங்க. 22/3/87 ஐயா. சரிங்க. 5:11 PM நாகர்கோவில். 5:11 PM நாகர்கோவிலுங்க. ரைட்டு. என்ன உங்களுக்கு கேள்விங்க ஐயா? வெளிநாடு செல்ல முடியுமா? வெளிநாடு போகிறதுக்கு கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிங்களா? கும்பலக்கணத்தில் பிறந்துக்கிறார். 8ஆம் இடம் முடக்கு. அவர் பிறக்கும்போது 38 வருஷம் 9 மாதம் 16 நாள். புதன் திசை முடிஞ்சு, கே திசை முடிஞ்சு, சுக்கரன் திசை முடிஞ்சு, சூரியன் திசை முடிஞ்சு, சந்திரன் திசை அவருக்கு நடக்குது. கரெக்டாக. சந்திரன் என்பது நீர் கிரகம். அது தண்ணீரை தாண்டி போகக்கூடிய யோகம் இருக்குது. அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சேதுக்கரை சிவன் அந்த கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வந்துடுவார். ராமேஸ்வரம் பக்கத்தில் சேதுக்கரைங்கிற ஊர் இருக்குது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. நன்றி ஐயா. சரண்யா கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்கீங்க. உங்களோட கேள்வியே போடலாமா நீங்கள்? 11/10/1989 2:40 AM. ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? உங்கள் நட்சத்திரங்க ஐயா? நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2, 4, 6, 7. ஐயா ஒத்தப்படதான் வருது. கவர்மெண்ட் வேலை கிடைக்க 2026 முயற்சி பண்ணுங்கள். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு போய் முன்னோர்களுக்கு ஒரு மோட்ச விளக்கு போட்டு வாங்க. நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா போட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. ஹலோ. ஆமாம் வணக்கம், சொல்லுங்கள். சார் நான் வந்து சுரேஷ் பாபு சொல்லுங்கள். சார் இது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இந்த பயம் பதட்டம் இருந்துட்டே இருக்கு சார். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அது போக மாட்டிருக்கு. அதான் என்ன பண்ணுறது தெரியும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் ஐயா. 11 டக்குன்னு சொல்லுங்கள். 11/8/1999. டைம் சொல்லுங்கள். 3:45 AM. எனக்கு ஐயா 3:45 AM. எந்த ஊருங்க? வேலூர். சரி. ஏஎம்மா பிஎம்மா? AM. மிதுன லக்னம் கடகராசி. அதே வந்துருங்க ஐயா. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் எதுக்கு போடுறது? நீங்கள் சொல்லாமே இதில் வரும். அப்படிங்க எனக்கு தெரியாது. இதில் நோட்டில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க ஐயா. சரிங்க சார். பதினொன்று 8/99 3:45 AM கரெக்டு தானுங்க ஐயா? ஆமாம் ஐயா. ரைட். நீங்கள் ஆயிலி நட்சத்திரங்கள் ஐயா? ஆமாம் சார். ஆயிலி நட்சத்திரம் கடகராசி மிதுன லக்னம். ஆமாம் சார். குருவும் சனி உங்களுக்கு வந்து முடக்கு தோஷம் இருக்குதுங்க ஐயா. அதனால தான் பயப்படுறீங்க. பயப்படாத கிரகம் எது? இந்த உலகத்திலே பயப்படாத தெய்வம் எது? காவல் தெய்வம். ஒரே நாளில் ஐயனார், கருப்பராய, முனீஸ்வரர், இந்த 3 தெய்வத்துக்கு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். இதை மட்டும் கும்பிடுங்க. நன்றி ஐயா. ஐயா சொல்லுங்க. வெரி குட்ங்க ஐயா. 25/7/87. சரி. காலை 5:56 AM. காலை 5:56. சரிங்க ஐயா. மதுரைங்க. சரிங்க ஐயா.
என்ன கேள்விங்க ஐயா? ஐயா அவருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் காரிய தடைகள் நீங்க என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஓகே. அதாவது கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. உடல் ஆரோக்கியமுங்க ஐயா? ஆமா, உடல்ல காரிய தடைகள். காரிய தடை. அது ராமேஸ்வரம் போயிட்டு வர சொல்லுதுங்க ஐயா. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார். அந்த ராமர் வந்து சாமிக்கு வந்து 22 கண தீர்த்த ஊற்றி ராமநாத சுவாமி பார்த்துட்டு வந்தால் அதாவது தடையும் நீங்குது, தொழிலும் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா ராஜ மகேஸ்வரன் ஒருத்தர் போட்டிருக்காரு. சொல்லுங்க ஐயா. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காரு. கார்மெண்ட் பில்டிங் வச்சு நட்சத்திரம் தெரியுமாங்க ஐயா? நட்சத்திரம் போட்டிருக்காரு. பேருங்க ராஜ மகேஸ்வரன். ராஜ மகேஸ்வரன் 3, 6, 8 நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க ஐயா. அவருக்கு ஜாதகத்தில் வந்து அவருக்கு தொழிலில் வந்து முடக்கு தோஷம் இருக்குதுங்க. அதனால் வந்து அவருக்கு ஜாதகத்தில் மெயினாக குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வரணும். அவருக்கு ஜாதகத்தில் வந்து மெயினாக வச்சு பார்க்கும்போது மயிலுக்கு சோளம் வைக்கணுங்க. ஒரு மயில், அதாவது வந்து காட்டுக்குள்ளே போனாங்கன்னா மயில் இருக்கும், மயிலுக்கு சோகம் வச்சால் அந்த சோளம் வைக்கணும். அந்த சோளத்தினால் அவங்களுக்கு ஒரு ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது பெண் மயில் ஆண் மயில் எல்லாத்துக்கும் சோளம் வைக்கலாம். இது இல்லாமல் குலதெய்வத்தை கும்பிட்டு வரணும், தாய்க்கு பாத பூஜை பண்ணணும். இதை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிருங்க ஐயா. நன்றி. 19/5 ஐயா. 19/5/2001. 7:35 AM வாணியம்பாடிங்க. 7:35 வாணியம்பாடி. எந்த ஊருங்க ஐயா? வாணியம்பாடி. டைமுங்க 7:35 AM PM. சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி? திருமணம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? ஓகே. ரைட்டு. அவருக்கு 24 வயசு ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, அதாருங்க ஐயா? ரிஷப லக்கணம். லக்கணத்திலே மாந்தி இருக்குது அவருக்கு. லக்கணத்தில் மாந்தி இருக்குது. தெருநாய்க்கு கரிசோறு வைக்கணும். விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போயிட்டு வரணும். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகும் என்று சொல்லி இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கல்யாணம் கைகூடிரும். நன்றி ஐயா. 11/10. சரிங்க ஐயா. 11/10/89. சரிங்க. 89ங்க ஐயா. 2:40 AM. 2:40 AM கோயம்புத்தூர்ங்க. ஓகே. கேள்விங்க ஐயா. ஐயா கேள்வி வந்து என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பண்ண புது தொழில் தொடங்கலாமா இப்போ? அதுக்கு என்ன? அவிட்ட நட்சத்திரம். கரெக்ட்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சிம்ம லக்கணம், மகர ராசி, 7ஆம் இடம் முடக்கு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடாது, சொந்த தொழில் பண்ணலாங்க. ஆமாம். பேரூர் பட்டீஸ்வரனுடைய கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தொழில் தொடங்கினா நல்லா இருக்குன்னு வருதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு சாப்டர் சொல்லமா? ரகுராம்னு ஒருத்தர் போட்டிருக்காருயா. 5/4/2004. 5/4/2004. 5/4/2004. சொல்லுங்க ஐயா. டைமுங்க ஐயா. 9:05 PM. 9:05. 9:05 PM. 9:05 PMங்களா? ஹலோ வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, இது லைவ் நம்பர் இல்லை, இன்னொரு நம்பர் கீழே போது பாருங்க, அது கூப்பிடுங்க. ஆமாங்க. 9:05 PM. வந்துருச்சுங்க ஐயா. பிஎம்ங்களா ஐயா? வேலை இப்போ எல்லாம் இருக்கு. வேலை எப்போ நம்ம கேட்டிருக்கேன். ஐயா லக்கணத்தில் மாந்தி, லக்கணத்தில் கேது, வேலை எப்போது அமையும் தானே கேட்குறாரு. ஜாதகத்தில் அவருக்கு நல்ல யோகம் இருக்குதுங்க ஐயா. அவர் 21 வருஷம் 9 மாதம் ஆச்சு. அவருக்கு சந்திரன் புத்தி 2027 வரைக்கும் இருக்குதுங்க. இன்னும் 3 மாதம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே இவருக்கு வேலை அமைஞ்சிருங்க ஐயா. நன்றி ஐயா. சூப்பர் சாட் போடுறோம், தயவு செய்து கேள்வி அதே இடத்துல போடுங்க. அதே இடத்துல போடுற சூப்பர் சாட் பண்ணா படிக்க முடியாது. ஹலோ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கள். ஐயா 26/12. 26/12. சரிங்க ஐயா. ஐயா என்ன வேலை அமையும்?
ஐயா அதை விடுங்க ஐயா, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? டைம் ஆளுங்க. ஐயா சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம்க்கா, டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை அப்படி டைம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல, ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் தனியாக வாங்க ஐயா. இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போதும் ஐயா, டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 9 மணி. மணி எவ்வளோங்க ஐயா? காத்தால 6:50 காலை. எந்த ஊரில் பிறந்துக்கிறீங்க? குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். திருவோண நட்சத்திரம் மகர ராசிங்களா ஐயா? ஐயா உச்சாட நட்சத்திரம் மகர ராசி. 6 ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்மா பிஎம்மா? காலை ஏஎம். ஏஎம் அப்படி சொல்லுங்கள்.